தக்காளி சட்னி அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கெட்டியாக தான் வச்சுக்குவோம். ஆனால் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் தண்ணியாக வச்சுக்கணும். வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நிறைய கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி சட்னியை கலந்து வச்சுருங்க. நல்லா சுருக்கணும் இருக்கும், நல்லா புளிப்பு சுவையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்படி இருக்குது பாருங்கள், இட்லியை பார்க்குறதுக்கே நல்லா பஞ்சு மாதிரி, நல்லா அப்படி பிச்சுட்டு நல்லா பஞ்சு மாதிரி இட்லியை நல்லா சுட சுட எடுத்து இப்படி போட்டோன்னு வைங்க, அப்படி இருக்கும். சூப்பர், உண்மையாக சூப்பர். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே பஞ்சு மாதிரி இட்லி, அது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன் எப்படி அரைச்சிங்க அப்படின்ட்டு. அப்போ சொன்னார், அதை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத சுவையில் சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்குறோம்.